ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் மனோ. போன தடவை போட்ட லாங் வீடியோவில் என்னோட சிஸ்டர்-இன்-லா டாட்டரோட வெட்டிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 month கழித்து வந்து அவங்களுக்கு விருந்து போட்டிருந்தோம், நான்வெஜ் விருந்து. ஸோ அந்த வீடியோ தான் இது. அப்படி சொந்த பந்தங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அன்றைக்கி வீட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு அன்றைக்கி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விருந்து போடுறதா இருந்துச்சு. பொண்ணோட சொந்தங்கள், அதாவது என்னோட அண்ணி, எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வீட்டிலேருந்தும் 2 குட்டீஸ் வந்திருந்தாங்க. என் பசங்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சிக்கியை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போகிறதா அவங்களுக்கு வேலையே, வேறு பொழுதுபோக்கே இல்லை. அவனை கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் நடக்கிறது இந்த பக்கம் நடக்கிறதே வேலையாக வச்சுருந்தாங்க. அவன் சிக்கியுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாலியாக விளையாடிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு இருந்தான். இந்த வீடியோ சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டுக்கான டின்னர் வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து அன்றைக்கி பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. ஏன்னா என்னை விட பெரியவங்களே வந்து 3 பேர் இருந்தாங்க. அதனால் அவங்களே கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து இந்த மேல் வேலைகள் வந்து இந்த கழுவுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறது, அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கான மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெனு தான். ஒரு பாட்டு வந்து இட்லி வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு. புதினா சட்னிக்கு மட்டும் எல்லாம் வதக்கிட்டு இருந்தாங்க, வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மத்தியானம் சாம்பார் வந்து நிறையா வச்சுட்டாங்க. அதனால் அந்த சாம்பாரே நிறைய மீந்து போச்சு. அதனால் அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் புதினா சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புதினா சட்னி ப்ரிப்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதோட வந்து தோசை விரும்பிகள் தான் வந்து அவங்க வீட்டில் வந்து அதிகம். அதனால தான் ஒரே ஒரு பாட் மட்டும் இட்லி ஊற்றியாச்சு. சரி, தோசை வேணுங்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் முட்டை தோசையுமே கேட்டிருந்தாங்க. அதனால சாப்பிடும்போது நானும் எங்கள் அண்ணியுமே சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் முட்டை தோசை அப்படியே ஒருத்தருக்கா ஊற்றி கொடுத்துட்டோம். நம்ம வீட்டில் சமைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வீட்டில் வந்து ஆளுங்க ஜாஸ்தி ஆகிட்டா அவ்வளோதான், இனி பாத்திரம் வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பாத்திரம் வந்து கிச்சனில் வச்சு நம்மளால் வளர்க்க முடியாது அப்படிங்கிறனால எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து வெளியே போட்டு எல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நம்ம விருந்துக்காக இலையெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றியுமே வந்து இந்த வாழை மரம் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கடையில் வந்து இலையெல்லாம் வாங்கலை. நம்ம வீட்டு மரத்தில் இருக்கிற வாழை இலைகள்லாம் அறுத்தாலே அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒன்றுனா பார்த்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் கூட ஹெல்ப்புக்கு போயிருந்தேன். அப்புறம் காலையிலேயே நேரமாக ஒரு 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. வரப்போகிற கெஸ்ட்டுங்களே வந்து ஒரு 50 பேர்த்துக்கு பக்கமாக இருந்ததுனால ஆட்டுக்குட்டியே ஒன்று சொல்லியாச்சு. ஒரு 8 கிலோ வர அளவுக்கு ஆட்டுக்குட்டி ஒன்று சொல்லியிருந்தோம். சந்தையிலேருந்து மாமா வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வர மாதிரி கோழி சொல்லியிருந்தோம். பட் உரிச்சதுக்கப்புறம் ஒரு 8 கிலோ பக்கமாக வந்தது. க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம ஊருக்குள்ளேயே ஆளுங்க இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்டே சொல்லி ஆடு வந்து எல்லாம் உரிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களே எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கோழியுமே வந்து நம்ம கிராமத்துக்குள்ளேயே இருக்காங்க வெட்டி தர்றதுக்கு. அதனால் அவங்ககிட்டயே சொல்லி எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு குடல் கறி குழம்பு. அப்புறம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கான மெனு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து தக்காளி குழம்பு, அப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து கேசரியுமே கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. அது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வச்சாச்சு. அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க விருப்பப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக அவங்களுக்குமே வந்து இந்த கேசரி அப்படியே வச்சாச்சு. அப்புறம் சைட் பை சைடு பார்த்திங்கன்னா இங்கே இந்த வெங்காயம் தொளிக்கிறதுக்கு வந்து 2 பேர் வந்து கூப்பிட்டு வந்திருந்தான். பக்கத்து கிராமத்துலேயே லேடிஸ் 2 பேர் வெங்காயம் தொளிச்சிட்டு அப்புறம் வந்து காய்கறி கட் பண்ணி தரத்துக்குமே அவங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வெங்காயம் தொளிக்கிறது தான் வந்து பெரிய வேலை நம்மளுக்கு. சின்ன வெங்காயம் தொளிக்கிறது பெரிய வேலை. நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் சொந்தங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெஜிடேரியன் ஃபுட்டு அவங்களுக்குலாம் வந்து உள்ளே வச்சு போட்டாச்சு சாப்பாடு. வெஜிடேரியன் சாப்பாடு வந்து சீக்கிரம் பண்ணிட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த நான்வெஜ்ங்கிறப்போ கொஞ்சம் இந்த கறியெல்லாம் வேகணுங்கிறதுனால குடல் கறி குழம்பு வந்து அப்போ தான் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இட்லியுமே வந்து அவர் சமையல்காரர், இவர் தான் வந்து இந்த சமையல்காரன் அவர் தான் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. மத்தியானத்துக்குமே கேரட் பீன்ஸ் பொரியல் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அப்படியே அந்த அக்காங்கெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இட்லிக்கு மாவாட்டினது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடையில் கொடுத்து ஆட்டணும். ஏன்னா பல்காக ஆட்டும் போது வீட்டில் கிரைண்டரில் வச்சு ஆட்ட முடியாதுங்கிறனால வெளியில் கடையில் கொடுத்து ஆட்டிட்டு வந்தோம். ஆனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து பார்த்திங்கன்னா
ஆனால் சாஃப்டாகவே வரல, கொஞ்சம் கல் மாதிரி தான் இருந்தது. சூடாக சாப்பிட்டப்போ ஒன்றும் தெரியல, ஆனால் ஆறி போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கல் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு அப்போவே கலக்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ கலக்காத விட்டதுனால தான் இப்போ வந்து இட்லி கொஞ்சம் ஹார்டாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த சூடாக குடல் கறியோட சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வந்து இந்த ஹார்ட்னஸ் தெரியல. ஆனால் குழம்பும் சேர்ந்து ஆறி போயிருந்தா கண்டிப்பாக வந்து அந்த கல்லோட எஃபெக்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த இட்லியோட கல் எஃபெக்ட்டு. ரொம்பவும் மோசம்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. சரி, நம்ம க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்க தான் வந்து அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருந்தாங்க. கம்மியான பேர், ஒரு 10 பேரோ 5 பேரோ தான் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. மத்தியானத்துக்கிறவங்க தான் வந்து நிறையா பேர். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸுங்கெல்லாம் வந்து கல்யாண பொண்ணோட எல்லாம் சேர்ந்து ஒரே பேச்சு, ஒரே அரட்டையாக தான் இருந்துச்சு. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 11 மணி இந்த டைமுக்குலாம் வந்து சொந்தங்கள்லாம் அப்படியே வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியாக அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்தவங்களாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா நம்ம சமையலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்த கெஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ரூமில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. வயசானவங்கிறப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அப்படியே படுத்துக்கிட்டே எல்லா கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் வந்து வடைக்கு ஆட்டி வச்சுருக்குறாங்க. நான் இது வரைக்கும் பச்சை பயிர்லலாம் வடை செஞ்சதே கிடையாது. எனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. பச்சை பயிர் வந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு, அது வந்து நம்ம நார்மலாக இந்த பருப்பு வடையெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதையும் ஊற வச்சு ஆட்டி, அதோட இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, இந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா வடைக்கு, அந்த மாதிரி போட்டு அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தாங்க. நார்மல் வடை டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. சமையல்காரனை வந்து சமையல் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு குழம்பு, அதாவது நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிபிஸ் வந்து அன்றைக்கான மெனு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, தண்ணி குழம்பு மாதிரி, அப்புறம் மட்டன் வறுவல், அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து பாயாசம் வந்து இருந்தது. நாங்கள் வந்து இந்த டைம் பிரியாணியெல்லாம் எதுவும் செய்யலை, ஏன்னா பிரியாணி மட்டும் சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெவியாகிடுது. அதனால் பிரியாணி ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சேமியா பாயாசம் வந்து சூப்பராக இருந்தது. ஜவ்வரிசி சேமியா போட்டு பாயாசம் நல்லா இருந்தது. நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அவங்க செஞ்சது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட்னே சொல்லலாம். இங்கே வந்து குட்டீஸ் வந்து இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. ஸோ அந்த குட்டி கேங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக சீட்டெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதோட வந்து பெரியவங்க வந்து அவங்க தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இங்கே உட்காந்து சீட்டுக்கட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அங்கே விளையாடுறதுக்குலாம் நேரமும் கிடையாது, கொஞ்சம் பிஸியாக தான், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லைங்களா, அதனால் நம்ம தானே எடுத்து நடத்தணும். அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு அங்கே கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு கேப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் தான் சொந்தங்களோடு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேச முடியுது. பட் கண்டிப்பாக வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வந்து கண்டிப்பாக எல்லா கெஸ்ட்டுங்களோடையும் உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது. பட் வந்திருக்கிற சொந்தங்கள் மற்ற சொந்தங்களோட பேசுகிற அளவுக்காவது அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிஸி ஸ்கெட்யூலில் தான் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்களுக்கும் வந்து பேசுறதுக்கான டைமே கிடைக்கும். ஸோ இப்போ வெஜிடேரியன் வந்து உள்ளேயே வந்து டைனிங் டேபிளே வச்சு போட்டாச்சு. ஏன்னா சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 15 பேர்த்துக்கு பக்கமாக இருந்தாங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு உள்ளேயே வந்து போட்டாச்சு சாப்பாடு. நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதிகங்கிறனால வெளியில் வந்து ஒரு ஷெட் இருந்தது, அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் நான்வெஜ் விருந்து எல்லாமே போட்டாச்சு. வெஜிடேரியன் சாப்பிட்டவங்களோட மெனு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு, அப்புறம் காளான் குழம்பு, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் வடை, பாயாசம், ஸ்வீட்டு. ஸோ இதுதான் வந்து மேஜராக இருந்தது. அப்புறம் மற்றபடி நம்ம நான் வெஜிடேரியன் வந்து முட்டை எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். அப்புறம் ஸ்வீட்டு, பாயாசம், அப்புறம் அந்த வறுவல் வந்து 2 டைப்பு, மட்டன் வறுவல், அப்புறம் சிக்கன் பள்ளிப்பாளையம், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இதெல்லாமே இருந்தது. ஸோ வந்த சொந்தங்கள் எல்லாம் ருசிச்சு நல்லா திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டு கிளம்புனாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறப்போ லைட்டாக கொஞ்சம் அந்த பரபரப்பு, படபடப்பு, டென்ஷன் இது எல்லாமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது வந்து மேனேஜபிள் தான். ஆனால் நல்லபடியாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த விருந்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அதுவே ரொம்ப ஹாப்பி தான். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.